வெல்கம் டு எக்ஸ் ஹப் தமிழ். நீங்களும் ஆகலாம் அரசு அதிகாரி. எங்களுடன் பயணிக்கவும். வெற்றி உறுதி. இன்றைய பாடம் பண்புடைமை. அதிகாரம் 100. பால் பொருட்பால். இயல் ஒழியியல். பண்புடைமை என்பது பெருமை, சான்றாண்மை முதலிய இயல்புகளிலிருந்து வழுவாமல் இருத்தல், நற்பண்புகளுடன் வாழ்த்தல். குறள் 991. என்பதத்தால் ஏதல் எளித்தென்ப யார் மாட்டும். பண்புடைமை என்னும் வழக்கு. என்பதத்தால் ஏதல் எளித்தென்ப யார் மாட்டும். பண்புடைமை என்னும் வழக்கு. சொல்லும் பொருளும். என்பதத்தால் முயற்சி செய்வதன் மூலம். ஏதல் பெறுதல். எளிது சுலபம். யார் மாட்டும் யாரிடத்திலும். பண்பு உடைமை நல்ல பண்புகளை கொண்டிருத்தல். வழக்கு ஒருவழி நெறி. பொருளுரை. நல்ல பண்புகளை கொண்டவர்களிடம் எந்த ஒரு செயலும் முயற்சி செய்தால் எளிதாக பெறக்கூடியதாக இருக்கும். விளக்கவுரை. உலகில் வெற்றி பெறுவதற்கு கல்வி, பணம், அதிகாரம் போன்றவை உதவினாலும் ஒருவரின் நல்ல பண்புகளே அவருக்கு எல்லா இடங்களிலும் சிறப்பையும் வெற்றியையும் கொண்டு வரும். பண்புடன் நடந்து கொள்பவர்கள் எதையும் சாதிக்கலாம். மக்கள் அவர்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருப்பார்கள். அன்பும் பண்பும் கொண்டவர்களின் முயற்சிகள் விரைவில் பயனளிக்கும். குறள் 992. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும். பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை யான்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும். பண்புடைமை என்னும் வழக்கு. சொல்லும் பொருளும். அன்பு உடைமை அன்பு நிறைந்த மனம். ஆன்ற குடிப்பிறத்தல் உயர்ந்த குடும்பத்தில் பிறத்தல். இவ்விரண்டும் இந்த இரண்டு இயல்புகளும். பண்பு உடைமை நல்ல பண்புகளின் அடையாளம். வழக்கு வழமை. பொருளுரை. நல்ல பண்புகளின் அடையாளம் ஒருவர் அன்பு நிறைந்தவராகவும் உயர்ந்த குடும்ப மரபில் பிறந்தவராகவும் இருப்பதுதான். விளக்கவுரை. ஒரு மனிதன் எந்த குடும்பத்தில் பிறந்தான் என்பதை காட்டிலும் அவனது நல்ல பண்புகளே அவனை உயர்த்தும். ஆனால் உயர்ந்த குடும்ப மரபில் பிறந்தும் பண்பில்லாமல் நடந்தால் அந்த மரபின் பெருமை வீணாகிவிடும். அதே சமயம் எளிய குடும்பத்தில் பிறந்தும் நல்ல பண்புகளை கொண்டால் அவன் பெரிய மனிதராக உயர முடியும். குறள் 993. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க. பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பொத்தன் மக்களொப்பன்றால் வெறுத்தக்க. பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. சொல்லும் பொருளும். உறுப்பு ஒத்தல் உடல் உறுப்புகள் ஒத்திருக்க வேண்டும். மக்கள் ஒப்பல் மக்கள் ஒரே நிலையை பெற வேண்டும். வெறுத்தக்க ஒழிக்க தகுந்தது. பண்பு ஒத்தல் பண்பில் ஒத்திருக்க வேண்டும். ஒப்பு ஒப்புமை. பொருளுரை. ஒருவரின் உடல் உறுப்புகள் ஒப்பாக இருக்கலாம், ஆனால் அவருடைய பண்புகள் ஒத்திருக்கவில்லை என்றால் அந்த ஒற்றுமை விரும்பத்தக்கதல்ல. விளக்கவுரை. மனிதர்கள் உருவத்தில் ஒத்திருக்கலாம், ஆனால் உண்மையான ஒற்றுமை அவர்களுடைய நல்ல பண்புகளின் மூலம் கிடைக்கும். ஒருவரின் பண்புகளே அவரை உயர்த்தும். ஒரு சமூகத்தின் மக்கள் ஒரே நிலையை பெற வேண்டும் என்றால் அவர்கள் பண்புகளில் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். குறள் 994. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார். பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார். பண்பு பாராட்டும் உலகு. சொல்லும் பொருளும். நயனுடன் இனிமையான மனதுடன். நன்றி உதவிக்கு கடமைப்பட்ட உணர்வு. புரிந்த செய்த. பயன் உடையார் பயனுள்ள வாழ்க்கை வாழ்பவர்கள். பண்பு நற்செயல். பாராட்டும் உலகு உலகம் புகழும். பொருளுரை. அன்பும் நன்றியும் கொண்டு நல்ல செயல்களைச் செய்வோர் உலகத்தால் புகழப்படுவார்கள். விளக்கவுரை. நல்ல பண்புகளும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் கொண்டவர்கள் எப்போதும் உலகத்தால் பாராட்டப்படுவார்கள். தன்னை பற்றி மட்டும் நினைக்கும் மனிதர்கள் மறக்கப்பட்டாலும் நல்ல செயல்களை செய்யும் மனிதர்கள் என்றும் மக்களால் நினைவு கூறப்படுவர். குறள் 995. நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும். பண்புல பாடறிவார் மாட்டு. நகையுள்ளு மின்னா திகழ்ச்சி பகையுள்ளும். பண்புல பாடறிவார் மாட்டு. சொல்லும் பொருளும். நகை மகிழ்ச்சி. உளும் உண்டாகும். இன்னாது துன்பமாக இருக்கும். இகழ்ச்சி அவமானம். பகை உள்ளும் பகை இருக்குமிடத்தும். பண்பு உள நல்ல பண்புகள் உள்ளவர்களிடம். பாடறிவு துன்பம் குறைவதற்கான அறிவு. பொருளுரை. நல்ல பண்புகளை உடையவர்கள் பகை நிலைமையிலும் துன்பம் குறைவதற்கான வழிகளை அறிந்து மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். விளக்கவுரை. நல்ல பண்புகளும் பிறரை மதிக்கும் மனப்பான்மையும் உள்ளவர்களை எந்தவிதமான பகையும் பாதிக்க முடியாது. அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்வார்கள். பிறர் எதை சொன்னாலும் அது அவர்களை மனமுடைய செய்யாது. நல்ல பண்புகளே ஒருவரை எல்லா இடங்களிலும் உயர்த்தும். குறள் 996. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதேன்றேல். மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண் துலக மதுவின்றேன். மண்புக்கு மாய்வது மண். சொல்லும் பொருளும். பண்பு உடையார் நல்ல பண்புகளை கொண்டவர்கள். பட்டுண்டு நிலைத்திருப்பர். உலகம் இம்மை உலகம். அது இல்லெனின் நல்ல பண்புகள் இல்லையெனில். மண்புக்கு நிலத்துக்குள் சென்று. மாய்வது அழிந்துவிடும். மண் மனிதன். பொருளுரை. நல்ல பண்புகளை கொண்டவர்கள் மட்டுமே இந்த உலகில் நிலைத்து வாழ்வார்கள். பண்பில்லாதவர்கள் மண்ணில் மறைந்து அழிந்து விடுவார்கள்.
விளக்கவுரை. ஒரு மனிதனின் வாழ்க்கை அவன் புகழாகவே அமைவது நல்ல பண்புகளின் அடிப்படையில் தான். நல்ல பண்புகளே மனிதனை நிலைத்து நிற்க வைக்கும். பண்பில்லாமல் வாழ்வது ஒரு விதத்திலான மடமையை போலும் தோன்றும். பண்பில்லாத மனிதன் இறந்து போனாலும் அவனை நினைவுகூர எவரும் இருக்க மாட்டார்கள். குறள் 997. அறம்போலும் கூர்மையர் ஏனும் மரம்போல்வர். மக்கட்பண்பு இல்லா தவர். அறம்போலும் கூர்மையர் ஏனும் மரம்போல்வர். மக்கட்பண்பில்லா தவர். சொல்லும் பொருளும். அறம் போல கத்தி போன்ற கூர்மையுடன். கூர்மையர் கூர்வாளை போல கூர்மையாக இருக்கும். மரம் போல பயனற்ற மரம் போல. மக்கட்பண்பு மனித நேயம். இல்லாதவர் இல்லாதவர்கள். பொருளுரை. ஒருவர் அறிவில் கூர்மையாக இருந்தாலும் அவரிடம் மனிதநேயம் இல்லையெனில் அவர்கள் பயனற்ற மரம் போலவே ஆகிவிடுவார்கள். விளக்கவுரை. ஒருவர் அறிவாளியாக இருந்தாலும் அவர் மற்றவர்களுக்கு உதவ முன்வராவிட்டால் அந்த அறிவுக்கு எந்த பயனும் இல்லை. மனித நேயமின்றி வாழ்பவர்கள் வெறும் மரம்போல பயனற்றவர்களாகவே இருப்பார்கள். அறிவுடன் மனிதாபிமானமும் சேரும்போது தான் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்க முடியும். குறள் 998. நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும். பண்பாற்றார் ஆதல் கடை. நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும். பண்பாற்றார் ஆதல் கடை. சொல்லும் பொருளும். நண்பு ஆற்றார் நட்பை பேணமாட்டார்கள். ஆகிவிட்டால். நயம் இனிமையான மனப்பான்மை இல்லாமல். செய்வார்க்கும் செயல்படுபவர்களும். பண்பு ஆற்றார் நல்ல பண்புகளை கடைபிடிக்க மாட்டார்கள். ஆதல் அது வருதல். கடை மிகவும் வெறுக்கத்தக்கது. பொருளுரை. நட்பையும் இனிமையான மனப்பான்மையையும் இல்லாமல் செயல்படுபவர்கள் நல்ல பண்புகளை கடைபிடிக்கவும் முடியாது. விளக்கவுரை. ஒருவரிடம் நல்ல பண்புகள் இருக்க வேண்டுமென்றால் அவர் மற்றவர்களுடன் நட்புடன் பழகும் இயல்பும் இனிமையான மனப்பான்மையும் கொண்டிருக்க வேண்டும். நல்ல பண்புகள் இல்லாதவர்கள் தங்களுக்கு மட்டுமே பயனுள்ளதாக எண்ணி வாழ்பவர்களாக மாறிவிடுவார்கள். குறள் 999. நகல்வல்லர் அல்லார்க்கும் ஆயிரு ஞாலம். பகலும்பாட் பட்டன்று இருள். நகல்வல்லர் அல்லார்க்கும் ஆயிரு ஞாலம். பகலும்பாட் பட்டன்றிருள். சொல்லும் பொருளும். நகல் வல்லார் மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள். அல்லார்க்கு இல்லாதவர்களுக்கு. மாயிரு ஞாலம் இந்த உலகம். பகலும் பாட்பட்டன்று இருளாகவே இருக்கும். பொருளுரை. மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான திறமையற்றவர்களுக்கு இந்த உலகமே இருளாக தோன்றும். விளக்கவுரை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் இருப்பது ஒரு முக்கியமான பண்பு. மனதில் சஞ்சலமும் தீய எண்ணங்களும் நிறைந்திருந்தால் உலகமே இருளாகவே தோன்றும். மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான மனப்பான்மை இருந்தால் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கலாம். குறள் 1000. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால். கலந்தீமை யாழ்திரின் தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வ நண்பால். கலந்தீமை யாழ்திரின் தற்று. அணி உவமை அணி. சொல்லும் பொருளும். பண்பு நல்ல பண்புகள் இல்லாதவன். பெற்ற அடைந்த. பெருஞ்செல்வம் அதிகமான செல்வம். நண்பால் நல்ல நண்பர்களுடன். கலந்திருக்க முடியாது. தீமை தீய பண்புகளால். திரிந்து விலகி விடுவான். பொருளுரை. நல்ல பண்புகளற்றவன் அதிகமான செல்வத்தை பெற்றாலும் நல்ல நண்பர்களுடன் வாழ முடியாது. அவன் தீய செயல்களால் அவர்களிடமிருந்து விலகி விடுவான். விளக்கவுரை. ஒருவரிடம் பணம் இருந்தால் மட்டும் போதாது, பணத்தை உயர்ந்த பண்புகளுடன் பயன்படுத்தினால்தான் அதன் மதிப்பு இருக்கும். பண்பில்லாமல் செல்வத்தை பெற்றவர்களின் வாழ்க்கை நிலைத்துவிடாது. நல்ல பண்புகளும் பிறருடன் பழகும் திறனும் இல்லையெனில் எந்த செல்வத்தையும் பயனுள்ளதாக பயன்படுத்த முடியாது. திருக்குறள்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்ப்போம். குறள் 991. என்பதத்தால் ஏதல் எளித்தென்ப யார்மாட்டும். பண்புடைமை என்னும் வழக்கு. குறள் 992. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும். பண்புடைமை என்னும் வழக்கு. குறள் 993. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க. பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. குறள் 994. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார். பண்பு பாராட்டும் உலகு. குறள் 995. நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும். பண்புல பாடறிவார் மாட்டு. குறள் 996. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதேன்றேல். மண்புக்கு மாய்வது மண். குறள் 997. அறம்போலும் கூர்மையர் ஏனும் மரம்போல்வர். மக்கட்பண்பு இல்லா தவர். குறள் 998. நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும். பண்பாற்றார் ஆதல் கடை. குறள் 999. நகல்வல்லர் அல்லார்க்கும் ஆயிரு ஞாலம். பகலும்பாட் பட்டன்று இருள். குறள் 1000. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால். கலந்தீமை யாழ்திரின் தற்று. இது போன்ற முக்கியமான பாடங்களை தொடர்ந்து அறிய எக்ஸ்ஹாப் தமிழ் யூடியூப் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எக்ஸ்ஹாப் தமிழ் உங்கள் TNPSC தேர்விற்கான சிறந்த துணை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.